வணக்கம் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ஒரு கப்பி ப்ரீடிங் அதை வந்து பார்க்க போகிறோம். ஆனால் ப்ரீடிங் அதை வந்து லைவாக காட்ட முடியுமான்னு தெரியல எனக்கு. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ரீசெண்டாக ஸ்டாக் எடுத்தது. எத்தனாம் தேதினா 28ஆம் தேதியோ எத்தனையோ 28ஓ 29ஓ வந்து ஸ்டாக் எடுத்தோம். நைட்டு 8:30 போல் வந்துச்சு. ஸோ இதெல்லாம் வந்து ஃபேன்சி கப்பிலாம் வந்து அழகாக இருந்துச்சு. டப்பில் வந்து சைடு வியூ அந்தளவுக்கு தெரியாது, சைடு வியூவும் தெரியாது, டாப் வியூவும் அந்தளவுக்கு. டாப் வியூ ஓகே, ஆனால் லைட்டிங் வந்து கம்மியாக தான் இருக்குது அந்த இடத்த பொறுத்து. ஓகேங்களா, அதெல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் தெரியும். ஆனால் நல்ல செம்ம கலரு, நல்லா நிறைய கலர் வந்து பேட்டர்ன் தான் இருக்குது. இந்த ஃப்ரண்ட் இங்கே ஒரு மீன் பொதுவாங்க, இது பார்த்திங்கன்னா க்ரீனு எல்லோ இதெல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்குது. ஸோ அது மாதிரி நிறைய மீனுங்க இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஃபேன்சி கப்பி தான். மொத்தம் வந்து ஒரு 50 தனியாக ஆர்டர் போட்டிருந்தோம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் ரேட்டு கூட, நாங்கள் வாங்கும் போதே வந்து எங்களுக்கே ரேட்டு கூட, ஹோல்சேலில் வாங்கினோம், அதுவே ரேட்டு கூட. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருந்துச்சு. ஐ திங்க் ஒன்று எத்தனையோ நினைக்கிறேன். ஆமாம், ஒன்று தான். கிட்டத்தட்ட 50-60 வந்து 1-2 தான் ஃபீமேல் இருந்துச்சு. ஆனால் அதில் பாதி எடுத்துகிட்டு வந்தோம். மீதியெல்லாம் வந்து அக்வாரியம் ஷாப்பில் வந்து நம்ம சேல்ஸுக்கு வச்சுட்டோம். இந்த இதில் இருக்க ஒரு 15-20 இருக்குன்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஒரே ஒரு ஃபீமேல் தான் இருந்துச்சு. அந்த ஃபீமேலை மட்டும் எடுத்து இப்போ இதில் பிரித்து போட்டிருக்கேன். ஸோ அந்த ஃபீமேல் வந்து குட்டி போடுற மாதிரி இருக்குது. ஸோ வயிறு வந்து பெருசாக இருக்குது. ஃபஸ்ட்டு இங்கே தான் இருந்துச்சு, நேற்று பூரா இங்கே தான் கிடந்துச்சு. இன்றைக்கி வந்து 1ஆம் தேதி நம்ம வந்து இந்த மீனை வந்து 29ஓ 28ஆம் தேதியோ வாங்கினோம். அதாவது 29/9/2024 வாங்கினோம். ஓகேங்களா, அதாவது முந்தா நேற்று இதை பிரித்து போட்டிருக்கேன். ஸோ அது வந்து குட்டி போடும். வயிறு பெருசாக இருக்குது பாருங்கள், பெருசாக தெரியுதா? அதனால் குட்டி போடும். இது குட்டி போடுறத வந்து நம்ம வீணாக்கி இதில் தான் கிடந்துச்சு. இதுலேயே எப்படியே கிடந்துன்னா குட்டி போட எல்லா ஆண் மீனும் வந்து எல்லாத்தையும் தின்னுட்டு காலி பண்ணி விட்ருங்க. அதனால் அந்த ஒரே ஒரு பெண் மீன் மட்டும் இருந்துச்சு. அந்த ஒரு பெண் மீனை மட்டும் எடுத்து நம்ம தனியாக போட்டுட்டோம். இது வந்து குட்டி போட்டோன்னா நம்ம வந்து அதையும் நான் வீட்டில் காமிக்கிறேன். இது வந்து சும்மா ஒரு ரேண்டமாக வீடியோ எடுத்தேன், டக்குன்னு தோணுச்சு ஒரு கண்டென்ட்டாக போடுவோமே அப்படின்ட்டு. நீங்களும் வந்து அக்வாரியம் ஷாப்பில் வந்து இந்த மாதிரி வாங்குறீங்க அப்படின்னா, இந்த மாதிரி மீனை வந்து டக்குன்னு வாங்கிட்டு போனோடனே அது வந்து பிரிச்சுருங்க. ஸோ நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, எங்கள் மீன் வந்து 2 குட்டி போட்டுச்சு அப்படின்பா. 2 குட்டி போட்டுச்சா? அட்லீஸ்ட் மினிமம் 20 போடும், 20, 10 இந்த மாதிரிலாம் போடும். ஆனால் அவங்க சொல்லும்போது என்னென்னா 2 குட்டி போட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னு கேட்டால் மித்த மீன்லாம் வந்து குட்டி போடும்போது பாதி மீன் சாப்பிட்ருக்கோம். அதனால் 2 குட்டி தான் உங்களுக்கு கிடைக்கும். நம்ம வந்து பார்ப்போம். இது பார்த்தீங்களா? ஸோ இதை நம்ம ஏன் தனியாக அப்படி வச்சுருக்கோம்னா, இது வந்து ஃபேன்சி கப்பி, அதனால் நல்லா ஃபேன்சியாக இருக்குது. பேசிக்காக நல்ல கலராக வந்து சேர்ந்துருக்கிறனால நான் வந்து எங்கள் வீட்டு மாடியில் ட்ரப்பு செட்டப்லாம் இருக்குது, அதில் கப்பிலாம் இருக்குது. ஆனால் அதோட கலந்துட வேணாம், இதை வந்து தனியாகவே வச்சு நான் வளர்த்து ப்ரீட் பண்ணி இதை நம்ம தனியாகவே கொண்டாடுவோம் அப்படின்ட்டு வச்சுருக்கேன். ஸோ எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் வீட்டு ரூமுக்குள்ளே வச்சுருக்கேன். 2 நாளாக ரூமுக்குள்ளே கிடக்கு. இந்த செட்டப் வந்து பார்த்திங்கன்னா பீட்டா ப்ரீடிங் பண்ணுறதுக்காண்டி செட்டப் பண்ணேன். ஆனால் பீட்டா ப்ரீடிங் பண்ணுறதுக்கு வந்து ஃபீமேல் பீட்டா நம்மகிட்ட இல்லை. மேல் பீட்டா வந்து நம்ம கடையில் இருக்குது, 10 மேல் பீட்டா இருக்குது. அந்த மேல் பீட்டாவில் வந்து ஏதாவது பபுள் நெஸ்ட்டு கட்டுச்சுன்னா அந்த மேலே வந்து 2 எடுத்துகிட்டு வருவோம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். ஒன்று பபுள் நெஸ்ட்டு கட்டி கடையில் இருக்குது. ஸோ அதை வந்து அப்புறம் எடுத்துகிட்டு வரணும். அது வரைக்கும் வந்து நம்ம இதில் வந்து இதை வச்சுருப்போம். வேறு ஏதாவது ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் கிடச்சிச்சின்னா அதில் மாற்றிடலாம் நம்ம. ஓகேங்களா, இப்போ என்னென்னா இன்றைக்கி நான் சொன்ன மாதிரியே 1ஆம் தேதி 10ஆம் மாதம் 2024 மீனை பார்த்துக்கிட்டீங்கள. நம்ம அதில் கொஞ்சோண்டு ஃபாக்ஸ்டெயில் மட்டும் போட்டுருவோம். ஏன்னா இது வந்து குட்டி போட்டோன்னே இதுவே சாப்பிட்றோம், ஆத்தாவே ஆப்பு வச்சாலும் வச்சிடும். அதனால் குட்டியை வந்து நம்ம காப்பாற்றுவோம். இதை தான் நான் காலைல ஃபீட் பண்ணேன். ஸோ இது பீட்டா டெட்ரா வகைக்கெலாம் போட்டுக்கலாம். ரொம்ப மைன்யூட்டாக தான் இருக்கும், பெல்லட் மாதிரி கூட இருக்காது, எல்லாமே பொடி மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை தான் நம்ம ஃபீட் பண்ணுறது. ஓகேங்களா, இப்போ நம்ம குட்டி போட்டோன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் போய் ஃபாக்ஸ்டெயில் எடுத்துகிட்டு வரேன். ஃபாக்ஸ்டெயில் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ மாடியில் இருக்குது ஃபாக்ஸ்டெயில்லாம், இதில் போட்டுருவோம். ஸோ இப்படி போட்டுட்டோம்னா குட்டியெல்லாம் வந்து அந்த கேப்புக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குங்க. அது சாப்பிடணும்னு நினச்சா கூட கொஞ்சம் கஷ்டப்படும். 1-2 குட்டி தான் சாப்பிடும், மித்த குட்டிலாம் தப்பிக்கிறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, குட்டி போட்டோன்னா அந்த டேட்டோட அந்த வீடியோ நான் நெக்ஸ்ட்டு காமிக்கிறேன். குட்டி போடுற வரையும் வெயிட் பண்ணணும். இட்ஸ் ஓகே. பார்த்தீங்கன்னா 3ஆம் தேதி ஆயிடுச்சு. நம்மளோட மீன் வந்து குட்டி போட்டுருச்சு. நான் சொன்ன மாதிரியே
பார்த்தீங்கன்னா தெரியும், நான் வெளிச்சமாக இல்லை, நான் வந்து லைட்டு போட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு. 12 மணிக்கு குட்டி போட்டுச்சு. 12 மணிக்குன்னா அதாவது நேற்று இது தூங்கிட்டு 12 மணிக்கு ஓகேங்களா, நைட்டு 12 மணி போலே வந்து ஒரு குட்டி இருந்துச்சு நான் பார்த்தேன். ஸோ அப்போ தான் குட்டி போட ஆரம்பிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால் அப்படியே விட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி பார்க்குறேன் கொஞ்சம் நிறையா குட்டி போட்டிருக்கு. வயிறும் வந்து ஃபீமேலுக்கு வந்து உள்ளே போயிடுச்சு. நான் வந்து லைட்டு போட்டு காமிக்கிறேன் எனக்கு. உங்களுக்கு எதுவும் குட்டி தெரியுதா? அந்த குட்டி போதும். செடியை கூட விளக்கிட்டு காமிக்கிறேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், சாரி இது ஃபீமேல், மேல்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு இந்த பெண் மீனை பார்த்தாலே தெரியும், வயிறு நல்லா உள்ளே போயிடுச்சு. ஸோ அதை நம்ம வெளியே எடுத்துடலாம். குட்டி போட்டோன்னா அம்மா கிட்டேருந்து குழந்தைகிட்டேருந்து அம்மாவை பிரிச்சிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ வந்து நம்ம எத்தனை குட்டி இருக்குதுன்னு என்னென்ன அப்படின்னா எத்தனை இருக்குன்னு நீங்கள் கெஸ் பண்ணலாம். இருங்க எவ்வளோ குட்டின்னு உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஒன்று 2 3 4 5 6 கிட்டத்தட்ட ஒரு 10-20 குட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ஆமாம் எவ்வளோ குட்டி தான் போடும். ஏன்னா அந்த மீனே சின்னதான். சில 1-2 குட்டி மட்டும் பிறக்கும் போது பிறந்திருக்கு. அது வந்து அந்தளவுக்கு வளரவே இல்லை அது உடம்புல இருந்து. ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும்போது வளர்ந்தால் தான் நல்லா பெருசாக வந்து வெளியே வந்து மிதக்குங்க. இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எத்தனை குட்டி எவ்வளோ குட்டி இருக்குன்னு. ஸோ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, குட்டி வந்து 2 குட்டி தான் போட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் 2 குட்டிலாம் சில ரொம்ப ரேரான மீன் தான், ரொம்ப சின்ன மீன் தான் போடும். ஓரளவுக்கு சைஸ் வந்துடுச்சு அப்படின்னா, செமி அடல்ட் இல்லை அடல்ட் சைஸ் வந்துடுச்சு அப்படின்னா அது வந்து 10-20 கிட்டலாம் போடும். அதுக்கு மேலேயுமே போட ஆரம்பிச்சிடும், சைஸை பொறுத்து வயசை பொறுத்து. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் தனியாக ஆரம்பத்திலே பிரிச்சிட்டிங்க அப்படின்னா 50 குட்டியும் காப்பாற்றிடலாம். அப்படி உங்களுக்கு 2 குட்டி தான் போட்டிருக்குன்னு நினச்சிங்கன்னா அந்த மீன் வந்து குட்டி போட்டோன்னா எல்லா மீனையும் சாப்பிட்ருச்சு அப்படிங்கிற மாதிரி தான் அர்த்தம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ஸோ எனக்கு நம்ம கஸ்டமர்லாம் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்காரு, அந்த மாதிரி வந்து மீன் வந்து 2 குட்டி தான் போட்டுச்சு, 3 குட்டி தான் போட்டுச்சு அப்படின்னு. ஆனால் அந்த பெண் மீன் வந்து பிரிக்காமல் வச்சுருப்பாங்க. அதனால் வந்து எல்லா மீனுமே வந்து சாப்பிட்ருந்தோம் குட்டியெல்லாம். நம்ம வந்து தப்பாக பண்ணுறதில்ல, நம்ம வந்து மொத்த குட்டியும் எடுத்துகிட்டு. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, நம்மளோட வீடியோ குவாலிட்டி கம்மியாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து ஒரு மாடலாக வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து இதிலேருந்து என்ன கற்றுக்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு ஃபீமேல் வாங்கிட்டு போகிறீங்க அப்படின்னா அந்த மீன் வந்து வயிறு குண்டாக இருக்குது, அது குட்டி போடுற மாதிரி இருக்குது அப்படின்னா நீங்கள் வாங்கிட்டு போனோடனே தனியாக ஏதாவது ஒரு பாக்ஸ்லையோ இல்லை தனியாக ஒரு டேங்க்லேயோ வந்து பிரித்து போட்டு இந்த மாதிரி ஃபாக்ஸைல் போட்டிங்க அப்படின்னா மொத்த குட்டியுமே நீங்கள் எடுத்து பாதுகாத்துடலாம். ஸோ அவ்வளோதான் அதோட வீடியோ. இது ஜஸ்ட்டு ஒரு மாடலாக காமிக்கணும் அப்படின்னு சொல்லி தான் வீடியோ எடுத்தேன். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஜஸ்ட்டு எங்கள் மீன்களில் வந்து ஒரு மீன் வாங்கிட்டு அப்படியே போய் தனியாக எடுத்து போட்டு இதே மாதிரி இது வந்து 2 நாள்லேயே குட்டி போட்டுருச்சு. உங்களுக்கு வந்து மேபி வந்து ஒரு 1 மந்த் ஆர் 10 நாள் ஆகலாம். அது வந்து அதோட குட்டியோட வளர்ச்சியை பொறுத்து, அந்த வயிற்றில் வந்து குட்டி வந்து எந்த அளவுக்கு வளர்ச்சியாக இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து கொஞ்சம் டைம் ஆகும். முடிஞ்ச அளவுக்கு நல்லா சாப்பாடு போடுங்க, நல்லா தண்ணி மாற்றி நல்லா க்ளீனாக வச்சுக்கோங்க, குட்டி நல்லா போடும். ஸோ ஓகே, வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் போடுங்க. நான் இது மாதிரி நிறைய வீடியோ பண்ணுறேன். தேவகோட்டையில் இருந்தீங்க அப்படின்னா மீன் கடை சிவகங்கை மாவட்டம் தேவகோட்டையில் இருக்குது. ப்ளூ டாபின் ஸ்கூல் பக்கத்தில் இருக்குது. ப்ளூ டாபின் ஸ்கூலுக்கும் ஜான் ஸ்கூலுக்கும் நடுவில் இருக்குது. ஸோ பாய்.